அண்ணா அவர்களே, கம்பன் கலைக்கூடத்தினுடைய நிர்வாகி அம்மையார் பிரியா அவர்களே, என்னுடைய நண்பர் வழக்கறிஞர் கஸ்தூரி கமலக்கண்ணன் அவர்களே, கணக்காளர் காயத்ரி அவர்களே, இந்த கோவிலினுடைய அறங்காவல் குழு தலைவர் திரு வசந்தகுமார் அவர்களே, நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்ற திரு செந்தில்குமார் அவர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என் பணிவன்பான வணக்கங்கள். பெரியவர்களே, நான் கூட வந்தோன்னு பார்த்தேன், யாருமே இல்லாமல் இருந்தாங்க. நாங்கள்லாம் ஆளே இல்லாத கடையிலேயே ஆத்தாத்துன்னு டீ ஆற்றுவோம். இத்தனை பேர் இருந்தால் மணி 8 மணி ஆயிடுச்சு. நீங்களே எப்போ முடியும்னு சொல்கிறீங்களோ நாங்கள் அப்போ தான் முடிப்போம். கீழே இருந்து வந்துருச்சு 45 மினிட்ஸுன்ட்டாங்க. பெரியோர்களே, இந்த நிகழ்வில் தெய்வம் இருப்பது எங்கே என்ற ஒரு ஆழமான கேள்வியை கேட்டிருக்கிறார்கள். தெய்வம் இருப்பது எங்கேன்னு நம்ம தேடிக்கிட்டே இருக்கிறதுனால தான் காலங்காலமாக இன்னமும் நம்ம கோயிலுக்கு போய்கிட்டு இருக்கோம். இந்த அன்னமார் விஸ்வநாதர் கோயிலில் ஒரு விவசாயி போய் இந்த மாதிரி, ஐயா நான் பொங்கல் வருது, பயிரெலாம் நிறையா போட்டிருக்கேன், தண்ணி இல்லாமல் வாடுது, மழை அடித்து ஊற்றணும், எனக்கு விவசாயம் செழிக்கணும்னு போயிருக்காரு. ஒரு விவசாயி போனோன்னே உள்ளே ஒரு குயவன் போகிறாரு. பொங்கல் வருது, நாள் கொஞ்சம்தான் இருக்குது, மண்பானை செய்யணும், நான் மண்ணெல்லாம் பிசைஞ்சு வச்சுருக்கேன், கடவுளே மழை வரக்கூடாதுன்றாரு. கடவுள் பார்த்தாரு, ஒருத்தன் வந்தால் மழை வேணுன்றான், இன்னொருத்தன் வந்தால் மழை வேண்டான்றான். இதுக்கு ஒரே தீர்வு என்னென்னா, மனுஷன் எங்கே இல்லையோ அங்கே நான் போய் செட்டில் ஆகிக்கிறேன்னு கடவுள் முடிவு எடுத்துட்டார். கடவுள் ஒரு நண்பர்களெல்லாம் கூப்பிட்டாரு. மனிதனே இல்லாத ஒரு இடத்த நான் தேடி போகணும், ஒரு இடத்த சொல்லுங்கப்பான்றாரு. அது கொஞ்சம் கஷ்டம்தான். நீங்கள் இமயமலைக்கு போகலான்னு ஒருத்தர் சொல்கிறாரு, இன்னொருத்தர் சொல்கிறாரு, இப்போ இமயமலையில் நிறைய பிரச்சனை இருக்குது, ஆயுதங்களோட எல்லா நாட்டு வீரர்களும் அங்கே இருக்காங்க, அங்கேயும் இப்போ உங்களால் நிம்மதியாக இருக்க முடியுங்கிறாங்க. இன்னொருத்தர் சொல்கிறாரு, நீங்கள் சந்திர மண்டலத்துக்கு போகலாங்க அப்படின்றாரு. இன்னொருத்தர் சொல்கிறாரு, மனுஷன் எப்போவோ சந்திர மண்டலத்தில் கால் வச்சுட்டான், இனி சொந்த பந்தத்தெல்லாம் கூட்டிகிட்டு போயிடுவான், நீங்கள் அங்கேயும் போய் இருக்க முடியாதுங்கிறாங்க. கடவுள் கேட்குறாரு, விண்வெளிக்காக போக முடியுமான்னு கேட்குறாரு. அதுக்கும் வாய்ப்பே இல்லை ராஜா அப்படிங்கிறாங்க. அப்போ தான் கடவுள் அந்த பக்கம் திரும்பி பார்க்குறாரு. ஒரு வீட்டில் ஒரு அம்மா வீட்டுக்கார்ட்ட பையனை பற்றி வழக்கம் போல் புகழ்ந்து பேசுது. வர வர உங்கள் பையன் சரியில்லைங்க, எங்கே காசை வச்சாலும் கரெக்டாக எடுத்துட்றான், காசை பீரோக்குள்ளேயும் வைக்க முடியலை, அலமாரியிலையும் வைக்க முடியலை, இப்போல்லாம் அரிசி பானைக்குள்ளே போட்டாலும் எடுத்துட்றான். அட விவரம் தெரியாதவளே, நீ ஏன் பீரோவில் வைக்கிற, நீ ஏன் அரிசி பானைக்குள்ளே வைக்கிற, உன் மயனோட புத்தக பைக்குள்ளே வை, அவன் கண்டிப்பாக எடுக்க மாட்டேங்கிறார். அப்போ தான் கடவுளுக்கு புத்தி வந்துச்சான். மனுஷன் அவனுக்கு என்ன தேவையோ அதை கண்டிப்பாக அவன் திறந்து பார்க்க மாட்டான். அப்போ நம்ம உள்ளே போய் இருக்க வேண்டிய இடம் மனிதனுடைய மனசு. என்றைக்கு அவன் மனசு தெளிவாகுதோ அன்னைக்கு நம்ம தானலான்னு மனசுக்குள்ளேயே இறைவனை வச்சுக்கிட்டு நம்ம தேடிக்கிட்டு இருக்கோங்க. சமீபத்தில் கேரளாவில் வெள்ளம் வந்தது. அன்னைக்கு பெருமாள் கஜேந்திரனை காப்பாற்றுறதுக்காக கருட வாகனத்தில் வந்தார். இன்றைக்கி கஜேந்திரனே வந்திருக்காரு பேத்தியவும் பாட்டியவும் காப்பாற்றுறதுக்குன்னா கடவுள் எல்லா இடத்துலையும் பிரகலாதனுக்கு மட்டும் இல்லை நமக்கும் இருக்கிறார். நாம் அதுவரை கொஞ்சம் காத்திருந்து அவனுடைய அருளை பெற வேண்டும். இன்னும் சொல்ல போனாங்க, ஆழ்வார்கள்லையே இதுக்கு முன்னாடி பேசினவங்க, எங்கள் சீனியர் வந்தவங்க எல்லாரும் பேசிட்டாங்க, பாட்டே பாடுறதுக்கு இங்கே இடமே இல்லை, இனி பாடுனா ஆழ்வார்களே திரும்ப பாடாதீங்கன்னு கோவிச்சுக்குருவாங்க. அதனால் எல்லாரும் பாடிட்டு போயிட்டாங்க. எதை விட்டாங்கன்னா, அவங்க சொல்லாத கதையத்தான் எங்களை மாதிரி சின்ன பசங்க வந்தால் இனி சொல்ல முடியும். ஏன்னா சிலபஸ் லீக் ஆகி போச்சு, அதுக்கு எங்கள் தப்பு கிடையாது. குலசேகர ஆழ்வார்னு ஒரு மன்னன் இருந்தார். மன்னர்னா என்ன பண்ணியிருக்கணும், அரசாட்சி பண்ணணும். அரசாட்சி செஞ்சாதான் அங்கே மந்திரிகளுக்கு வேலை. மன்னன் பாட்டில் பெருமாளே பெருமாளே பெருமாளேன்னு போயிட்டா மந்திரிகள்லாம் கல்லா கட்ட முடியுமா? மந்திரிகளுக்கெல்லாம் கோபம் வந்துச்சு. இவரும் சம்பாதிக்க மாட்டாரு, நம்மளையும் சம்பாதிக்க விட மாட்டாரு, தலைவர் சரியில்லை. இதை மாற்றுறதுக்கு என்னையா முடிவு பண்ணலான்னா, அவர் பெருமாளும் போய்கிட்டு இருக்காங்க, ராமாயணம் பாராயணம் பண்ணுறாங்க. ராமாயணத்தினுடைய அந்த யுத்த காண்டத்தை பேசும்போது அவர் சேனையோடு கிளம்புறாரு, ராமனை காப்பாற்றணும்னு, வாங்க போகலாம் அப்படின்னு. அங்கே போகும்போதே பாதியில் படைத்தலைவி சொல்கிறாரு, ராவணனெல்லாம் கொண்டாச்சுங்க, சீதையும் ராமனும் வந்துக்கிட்டு இருக்காங்க பாருங்கன்னு சொன்னோன்னே குலசேகர ஆழ்வார் மேலே பார்க்குறாரு, ராம சீதையா அவங்களுக்கு காட்சி கொடுக்குறாருங்க. இறைவன் எந்த ரூபத்தில் நம்மை பார்க்கிறோமோ இறைவன் அப்படியே நம்மை வந்து அடைவார் என்பதற்கு தான் குலசேகரனுடைய ஆழ்வாரினுடைய கதை சொல்லுது. ராமனை தரிசித்து வந்துட்டாரா, மன்னன் அரசவைக்கு வந்துட்டார்.
மீண்டும் ராமா 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 ராம பாராயணம் பேசிக்கிட்டு இருக்காரு. நான் ஸ்ரீரங்கம் போகிறேன், பெருமாளை பார்க்குறேன், பெருமாள் 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 என்றாரு. மந்திரிமார்கள்லாம் பார்த்தாங்க. அடியார்களை ஒருத்தராக அங்கேருந்து வர வச்சோம்னா மன்னன் அரசவையிலிருந்து ஆட்சி நடத்துவார், நமக்கெல்லாம் வேலை இருக்குன்னு முடிவு பண்ணி ஒவ்வொரு அடியார்களாக வர வச்சுக்கிட்டு இருக்காரு. அடியார்கள் வருவாங்க, உட்காந்து இவர் ராம கதையை டெய்லி பேசுகிறாரு. அடியார்கள் தினம் தினம் வந்துட்டுருக்காங்க. இப்போ அரசவையே அடியார்கள் அவையாகி நிற்கிறதுக்கு உட்கார்றதுக்கு இடம் இல்லாமல் போயிடுச்சு. இங்கே இருக்கிற மன்னர்களுடைய அந்த மந்திரிமார்கள்லாம் பார்த்தாங்க, விட்டா கம்பெனி தாங்காது, இதுக்கு ஒரு நல்ல முடிவை எடுக்கணும்னு கடவுளுக்கு அன்னைக்கு பெருமானுக்கு அலங்காரம்லாம் பண்ணிவிட்டு அவருடைய நகைகளெல்லாம் கலட்டி வச்சிட்றாங்க. அதில் ஒரு முத்து மாலையை எடுத்து ஒழிச்சு வச்சிட்றாங்க. அடியார்கள் தான் அதை திருடிட்டாங்கன்னு சொன்னால் அடியார்களை பூரா மன்னன் விரட்டிட்டு அரசாட்சி ஒழுங்காக செய்வார்னு சொன்னோன்னா அந்த முத்து மாலையை எடுத்து ஒழிச்சு வச்சுட்டு மன்னன் கிட்ட சொல்கிறாங்க, மன்னா இந்த மாதிரி அபிஷேகம் முடிஞ்சு பெருமாளுடைய ஆடை ஆபரணங்கள்லாம் கலட்டி வச்சோம், பார்த்தா காணாமல் போயிடுச்சு முத்து மாலை, இதை கண்டுபிடிக்கணும்னு சொன்னபோது இவருக்கு கோபம் வந்துருச்சு. ஏன் பெருமானினுடைய மாலையவே ஒருத்தர் திருடுறதா, யார் திருடுறதுன்னு கேட்டு போய் பார்த்தா இந்த மந்திரிமார்களே அந்த அடியார்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுடைய இடத்துல அதை ஒழிச்சு வச்சு எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி அடியார்கள் தான் திருடி இருக்கிறாங்க, இவங்களை முதல்ல வெளியே அனுப்புங்கன்னு மந்திரிமார்கள் சொல்கிறாங்க. அடியார்களை பழி போடுவது, ஆண்டவன் மேலேயே பழி போடுவது, அடியார்கள் எடுத்திருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. யார் எடுத்தாங்கன்றது எனக்கு தெரியும். அப்படி அடியார்கள் எடுத்திருந்தால் ஒரு பானையை கொண்டு வந்து அதுக்குள்ளே நாகத்தை விடுங்க, நான் கையை விடுறேன், என்ன அதை தீண்டட்டும், அடியார்கள் எடுத்தான்னு தீண்டா குலசேகர ஆழ்வார் கையை விடுறாரு, நாகம் தீண்டவே இல்லை. மந்திரிமார்களுக்கு பயம் வந்துருச்சு. ஏன்னா ராஜா இருந்தால் தான் நமக்கு வேலை, நம்ம கலெக்ஷன் பண்ண முடியும். உடனே தடுத்து, இல்லைங்க உங்களை போவிடக்கூடாதுங்கிறதுக்காக நாங்களே தடுத்து வச்சோம், நான் இருந்தால் தானேயா என்னை இவ்வளவு டார்ச்சலும் பண்ணுவீங்க, ஆட்சி செய்யின்னு சொல்கிறது ஒரு மன்னனுக்கு டார்ச்சல், நான் இருந்தால் தானேயா நீங்கள் சொல்லுவீங்க, நான் பெருமானை பார்க்குறதுக்கு நான் அப்படியே ஸ்ரீரங்கம் போகிறேன்னு அரசனும் வேண்டாம் எதுவும் வேண்டான்னு நம்ம ஆள் நேர ஸ்ரீரங்க பெருமாளை போய் பார்க்குறாரு. பார்த்து 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 அவர் ஸ்ரீரங்கத்தை விட்டு நான் எம்பெருமானை பார்க்க நான் மலைக்கு திருப்பதி மலைக்கே போயிடுறேன்றாரு. ராஜா வராங்க, நேர குலசேகர ஆழ்வார் திருப்பதி கோயிலில் போய் சாமி தரிசனம் பண்ணிவிட்டு உள்ளே போனவர் அப்படியே ரொம்ப உம்முன்னு வர்றாரு. வந்தவங்களுக்கெல்லாம், ராஜா என்னையா உள்ளே நல்லா தான் போனீங்க, ஏன் இவ்வளவு முகம் சோர்ந்து போய் வரீங்க, உங்களுக்கு என்ன மரியாதை குறை வச்சான், எப்போவும் மந்திரிகள் வந்தால் நமக்கு கீழே விழுந்து கும்பிடணுமே, இல்லைன்னா நமக்கு பதவி இருக்காதில்ல, அவருக்கு ஒரு பகீர்னு வந்துருச்சு. ஒன்றும் இல்லை, எனக்கு மரியாதையெல்லாம் குறையில்லை, நான் உள்ளே தான் போனேன், இவ்வளவு அழகாக இருக்கிற ஒரு பெருமானை பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்கல, இந்த மலையில் இந்த வேங்கட மலையில் ஒரு நாரையாக நான் பிறந்திருந்தா சுற்றி 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 வந்து என் பெருமானை நான் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். நாரைனா நம்ம ஆளுங்க ஏதாவது வில்லு விட்டு அம்பு விட்டு வேடன் எந்திருவான். அடுத்து யோசிக்கிறாரு, நாரையாக இருந்தால் கூட எந்த நாளும் என்னால் பார்த்துட்ருக்க முடியாது, இந்த திருவேங்கட சுனையில் நான் ஒரு மீனாக பிறந்தா எப்போவுமே என் பெருமானை நான் அப்படியே பார்த்து ரசிச்சுக்கிட்டே என்னுடைய வாழ்க்கையை கழிச்சிருவேன்னு யோசிக்கிறாரு. அப்புறமும் யோசிக்கிறாரு, மீனாக இருந்தால் சுனை வறண்டுருச்சுன்னா நம்ம பிறவி முடிஞ்சிருமே, பெருமானை பார்க்க முடியாதுன்றாரு. மீனாக வேண்டாம் அப்படின்னு ஒரு கோயிலுக்குள்ளே போனால் கோயில் கருவறைக்குள்ளே போகிறாரு. சிவபெருமானில் இருந்து பிரம்மாவிலேருந்து இந்திரன்லேருந்து தேவாதி தேவர்களெல்லாம் அப்படியே கூட்டம், அவங்க எதையோ தொலைச்சிட்டு திருப்பதி பெருமாளை பார்க்க அப்படியே நின்றுட்டு முட்டி மோதிட்டு இருக்காங்க. பெருமாளோட சடையெல்லாம் கலண்டு விழுகுது. உள்ளே ஒருத்தர் போகிறாரு, ஜரிகண்டி ஜரிகன்றார், தள்ளுறாரு. அவர் உள்ளே போனோடனே அவர் அந்த தங்க பொன் வட்டியில் எடுத்துகிட்டு போகிறாரு. பெருமாளுக்கு தாம்பூலம் கொடுத்த பிறகு அந்த பொன் வெட்டியில் வச்சு அந்த உமிழ்நீரை தொடப்பாங்க. இதை பார்த்துட்டு பெருமானோட அந்த பவளை வாய்க்கிட்ட அந்த பொன் வட்டில் போகுது. அந்த பொன் வட்டிலாக இருந்தால் அந்த நம்ம எம்பெருமானை எப்போவுமே பார்த்துக்கலாமே, அந்த பவளை வாய்க்கிட்டேயே போகுதேன்னு பார்க்குறாரு. 2 நிமிஷத்தில் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஆகா, பொன் வட்டியில் இருந்தால் நான் மற்ற பிரிவினா கூட கொஞ்ச நேரம் பார்க்கலாம் போலையே, பொன் வட்டியில் இருந்தால் உடனே கொண்டு போயிடுவாங்களேன்னு பார்த்துட்டு அப்புறம் பூவை பார்க்குறாரு. அவரோட தலையில் அந்த செண்பக பூ இருக்குது. இந்த செண்பக பூ பெருமாளோட அப்படியே தலை மார்பு வரைக்கும் கிடக்கு. இந்த செண்பக மலராக நான் பிறந்துட்டேன்னா அப்படியே பெருமாள் மேலேயே போட்டுருவேன், எந்த நேரமும் நான் அப்படமும் யோசிக்கிறார், பூ ஒரு நாளில் காஞ்சிருமே, எடுத்து வெளியே போட்டுருவாங்களே,
எப்போவுமே பார்த்துட்ருக்க முடியாது. சரி, இந்த திருப்பதியில் இருக்கிற காட்டு ஆறாவது பாய்வோம். காட்டாறு என்ன பண்ணும், கடைசியில் எல்லாத்தையும் ஆடு மாடு எல்லாத்தையும் அடிச்சுட்டு வந்து கலந்துரும். காட்டாரா பிறந்தா பெருமானை நம்ம பார்க்க முடியாது. அங்கே வர மற்ற உயிர்களுக்கு நம்ம துன்புறுத்தலாக இருப்போமே, ஒரு பெருமானோட அடியாராக இருந்துட்டு மற்றவங்களுக்கு துன்பத்தை நம்ம கொடுக்கலாமான்னு யோசிக்கிறாரு. அதுவும் எனக்கு வேண்டாம். அந்த கருவறையை பார்க்குறாரு, அந்த படி இருக்குது பாருங்க, படியை பார்த்தாரு. இந்த படியிலே செட்டில் ஆகிட்டோம். எந்த நேரம் எந்த நாள் எப்பவும் பெருமானை நேரடியாக பார்க்கலாம், நம்ம படியாகவே கிடந்துடலான்னு முடிவெடுக்க. அதுலேயும் நம்ம யாராவது கொஞ்சம் செல்வந்தான உபயதாரர்கள் தங்க தட்டு போட்டு மூடிட்டாங்கன்னா படி முடிஞ்சது. பார்த்தாரு, எந்த பிறவி கேட்டாலும் மனிதர்களால் நமக்கு இடைஞ்சல். அரசனாக இருந்தாலும் இடைஞ்சல், அடியாளாக வந்த பிறகு இங்கே இடைஞ்சல் தான். அதுக்கு பேசாமல் இந்த மலையில் ஏதோ ஒரு செடியா புழுவா பூண்டா ஏதோ ஒன்றா பிறக்கலாம், ஏதோ ஒரு பிறவியை குடின்னு எல்லா ஆசைகளையும் விட்ட அடியாரே ஆண்டவன் மீது ஆசையை துறக்க முடியாமல் கடைசியில் தான் ஏதோ ஒன்றாய் கொடுன்னு கேட்குறாங்கன்னா, இப்போ மனிதர்கள் நம்ம ஏமாத்துறோம். இறைவன் கிட்ட போகும்போது ஆசைப்படணும். கடவுள் பார்ப்பாரு, இவன் கேட்ட ஆசையை நிறைவேற்றுற அளவுக்கு இவனுக்கு தகுதி இருக்கான்னு நம்மளை அவர் பார்ப்பாரு. தகுதி இருந்தால் நமக்கு என்ன வேணாலும் கொடுப்பாரு. தகுதி இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு புழு பூண்டையாவது நமக்கு கொடுப்பாரு. சந்தோஷமாக ஏற்றுக்கணும். இதைத்தான் குலசேகர ஆழ்வார் சொல்கிறாருங்க நமக்கு. இன்றைக்கி நம்ம ஸ்ரீரங்கம் போனோம்னா கோபுரங்கள் எல்லாம் அப்படியே வண்ணமயமாக ஜொலிக்கும். ஆனால் ஒரே ஒரு கோபுரம் மட்டும் வெள்ளை அடிச்சிருப்பாங்க. ஏன்னா இந்த படையெடுப்பின் போது கோவிலுக்குள்ளே வந்து டெல்லி சுல்தானிய அரசு உள்ளே வந்து எல்லா செல்வங்களையும் எடுத்து செல்லும் போது நிறைய செல்வங்களை இதை அறிஞ்சு முன்னாடியே மறைச்சு வச்சிட்றாங்க. அப்போ உழுக்கன்றவர் அவரோட தளபதி, அந்த தளபதி போர் புரிஞ்சு வரும்போது இதை வெள்ளாகி அப்படிங்கிற ஒரு தேவதாசி பார்க்குறாங்க. ஒரு நாள் பூரா நாட்டியமாடி அந்த தளபதியை அவருடைய நாட்டியத்தில் மயக்கி அதுக்கு பின்னாடி பேச்சு கொடுத்து, இந்த மாதிரி நீங்கள் தேடி வந்த பொருள் எல்லாம் அந்த கோபுரத்தோட உச்சியில் இருக்குது, உங்களை வாங்க நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு கோபுரத்தில் ஏற்றி அந்த தளபதியை கீழே தள்ளி மரணிக்க வைப்பாங்க அந்த வெள்ளாகின்ற அந்த நடன பெண். அவங்க ஆண்டவனுக்கு செய்த அந்த பக்திக்காக என்ன ஆகுதுன்னா, கீழே இருந்து பார்க்குறவங்க எல்லாரும் இந்த பெண்ணை கொல்லணும்னு நினைக்கும் போது, நீ என்ன சொல்கிறது, நானே என் பெருமாள்கிட்ட சரணடைஞ்சிறேன்னு மேலே இருந்து அந்த பெண் குதித்து தன்னோட உயிரை விடுவாங்க. பார்த்த அந்த ஆண்டவனினுடைய அடியார்கள் எல்லோரும் பெருமானுக்கு நெய்வேத்தியம் செய்கிற அந்த அரிசியை எடுத்து அந்த அம்மாவுக்கு வாக்கரிசி போட்டு மடப்பள்ளியில் இருந்து விறகு எடுத்து வந்து அந்த அம்மாவனுடைய உடலுக்கு சிதை மூட்டி ஆண்டவனுக்கு சமமாக செய்தார்கள் என்று சொன்னால், வெள்ளாகி செலுத்திய பக்தி கடவுளாகவே அவரை மாற்றியது என்று சொன்னால், அதுதான் ஆண்டவன் மீது நாம் ஒரு அடி முன்னே எடுத்து வைத்தால் பல அடி ஆண்டவன் நம்மை உயர்த்தி விடுவார் என்பதுதான் வெள்ளாகி நமக்கு காட்டுகிற ஒரு உதாரணம். அழகிய மணவாளர் சிலை காணாமல் போனது என்பது நமக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்ச வரலாறு தான். எப்போவுமே வாழ்க்கையில் ஒன்று இருந்ததுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம், 2 ஆனால் எல்லாமே பிரச்சனை தான். அழகிய மணவாளர் சிலையும் 2 ஆகுது. இதில் உண்மையான சிலை எதுன்னு இவங்க யாருக்குமே தெரியல. 2மே அப்படியே அச்சடித்த மாதிரியே ஒன்று மாதிரியே இருக்குது. இது உண்மையான சிலையை கண்டுபிடிக்கணும்னு சொல்லும்போது இருந்த வயது மூத்தவர்களை கூட்டிகிட்டு வாங்கன்னு சொன்னால், உண்மையான மணவாளர் சிலை இருக்கும்போது இருந்த எல்லா வயசானவங்களும் தவறிட்டாங்க. ஒரே ஒரு வயசானவர் மட்டும் இருக்கிறாரு, அவர் வந்து சலவை தொழிலாளி. சரி, அவரை போய் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொன்னோன்னே அவரை போய் கூட்டிகிட்டு வராங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான், ஆனால் நான் பழைய ஐயா இருக்கும்போது நான் இருந்தேன், அந்த விக்கிரகம் இருக்கும்போது எனக்கு பார்த்தா தெரியும், ஆனால் எனக்கு இப்போ கண்ணு தெரியாது, அதனால் அழகிய மணவாளரை என்னால் கண்டுபிடிக்க முடியாது. என்ன சொல்கிறீங்க, கடவுளும் உங்கள் மூலியமாக தான் எங்களுக்கு வந்து உதவி செய்கிறாரு, நீங்கள் தான் அதை கண்டுபிடிக்கணும்னு. எனக்கு ஒன்று தெரியும்,
அழகிய மணவாளர் சிலையில் அபிஷேகம் என்ற தீர்த்தத்தை தினம் தினம் நான் வாங்கி குடிச்சிருக்கேன். அந்த சுவை எனக்கு தெரியும், இன்னும் என்னுடைய தொண்டையில் இருக்குது. நீங்கள் அபிஷேகம் பண்ணுங்க, நான் அழகிய மணவாளர் சிலையை நான் கண்டுபிடிக்கிறேன்றாங்க. முதல்ல அந்த திருப்பதியிலிருந்து வந்தது இல்லையா காணாமல் போன சிலை, அந்த சிலையை கொண்டு வந்து அபிஷேகம் பண்ணி அந்த தீர்த்தத்தை அந்த கண்ணு தெரியாத சலவை தொழிலாளிகிட்ட கொடுத்து குடிக்க சொல்கிறாங்க. அவர் குடித்து பார்த்துட்டு, ஆமாம் இதுதான் அழகிய மணவாளருடைய உண்மையான சிலை, அந்த தீர்த்தத்தினுடைய சுவையும் இந்த தீர்த்தத்தினுடைய சுவையும் ஒன்றாக இருக்கிறது என்று ஒரு சாதாரண மனிதர் மூலியமாக அழகிய மணவாளர் சிலை கண்டுபிடிக்கப்பட்டது என்று சொன்னால், கடவுள் நமக்கு அருள் தர வேண்டும் என்று சொன்னால் ஆடம்பரமாக வாழ்பவர்கள் மூலம் இல்லை, சாதாரண மனிதன் மூலமாகவும் நமக்கு காட்சி கொடுப்பார் என்பதுதான் இந்த இடம் நமக்கு உணர்த்துகிறது. அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கு வந்திருக்கிறோம். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம்னு நீ ஸ்கூலில் மட்டும் சொல்லிக் கொடுக்கக்கூடாது, காலேஜ்லேயும் சொல்லிக் கொடுக்கணும். எல்லா கல்யாண வீட்லேயும் பொண்ணு மாப்பிள்ளை கையில் கொடுத்து இதை படிக்க சொல்லிடணும். அப்புறம் சம்மந்திங்க பாக்கு விதத்தில் மாற்றுறாங்களோ இல்லையோ இதை எழுதி கொடுத்து மாற்றிக்கணும். ஏன்னா இன்னைக்கு நிறையா பிரச்சனைகள், தெய்வம் எங்கே இருக்குது நம்ம இங்கே உட்காந்து பேசுறதில்லை. எல்லா தெய்வங்களும் இன்னைக்கு ஓல்டேஜ் ஹோமில் தூங்கிக்கிட்டு இருக்கு. நம்ம வருஷம் திருவிழா கொண்டாடுற மாதிரி நம்மெல்லாம் ஏதோ ஒரு பிறந்த நாளுக்கு போய் அங்கே அவங்களுக்கு சாப்பாடு போட்டு வர்றோம். உண்மையான தெய்வங்கள்லாம் அங்கே தூங்கிக்கிட்டு இருக்கு. ஏன் இந்த இடம்? காரணம் என்னன்னா, நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம நன்னறிகளை சொல்லிக் கொடுக்க மறந்துட்டோம், அதுதான் விஷயம். ஆனால் இன்றைக்கும் அங்கங்கே ஒரு சிலர் வந்து பாசமாக நல்ல பிள்ளைகளாக நடந்துட்டுருக்குறாங்க. சமீபத்தில் கூட என்னுடைய நண்பர் வேலைக்கு போயிட்டு முதல் மாத சம்பளம் வாங்கினார். ஒரு இந்த மாதிரி ஒரு ட்ரீட்டு கொடுக்குறேன், நீ வந்து கலந்துக்குப்பா. நான் ட்ரீட் யார் கொடுத்தாலும் போயிடுவேன். சரி ட்ரீட்டுன்னு நம்ம போயின்னா அவன் சம்பளத்தை வாங்கிட்டு வந்து ஓப்பன் பண்ணி அவனுக்கு நேராக அவங்க அப்பா கையில் கொடுத்துட்டான். அவங்க அப்பா சம்பளத்தை வாங்கினவர் ஒன்று என் கையில் கொடுத்துருக்கணும், அப்படியே கீழே போட்டார். கீழே போட்டுட்டு, அட பாவி என்னடா இப்படி பண்ணிட்டியடா, மாத சம்பளத்தை வாங்கிட்டு வந்து நீ வந்து உங்கள் அம்மா கையில் இல்லடா கொடுத்துருக்கணும், பாவி என் கையில் கொடுத்துட்டியடா, இது என்னடா பழக்கம் அப்படின்னு கேட்குறாரு. அப்பா ஏன் நான் அம்மா கையில் கொடுக்காம உங்கள் கையில் கொடுத்தேன்னா, இந்த மாதிரி நான் 10வது நான் படித்து பாஸ் பண்ணேன், +1 சேர்க்கறதுக்கு ஒரு 25,000 பணம் தேவைப்பட்டது, உங்களால் பெரட்ட முடியலை, அம்மா கையில் இருந்த அந்த வளையலை தான் கலட்டி எனக்கு கொடுத்தாங்க, அது மூலியமாக தான் நீங்கள் ஃபீஸ் கட்டினீங்க. திரும்ப நான் +2 முடிச்சிட்டேன், எக்ஸாம் எழுதணும், ஒரு 50,000 ஃபீஸ் பெண்டிங் இருந்தது, அதை நான் கட்டணும்னு உங்களால் கேட்டேன், உங்களால் பெரட்ட முடியலை, அம்மா காலத்தில் இருந்த ஒரே ஒரு சங்கிலியை தான் எனக்கு வச்சு கொடுத்தீங்க, நான் படித்து முடிச்சுட்டு அப்புறம் திரும்ப காலேஜில் சேர்ந்தேன், அப்படியே 3 வருஷம் ஓடிடுச்சு, முடித்த பிறகு நான் வந்து வெளியில் வரணும்னா இந்த மாதிரி கேம்பஸில் நான் செலக்ட் ஆகிட்டேன், வேலைக்கு போகணும், ஒரு 2.5 லட்ச ரூபா பணம் கட்டணும்னாங்க, உங்களால் வந்து பெரட்டவே முடியலை, அம்மா குருவி சேர்க்குற மாதிரி சேர்த்து ஒரு சின்ன வீடு வாங்கி வச்சுருந்தாங்க, அதை விற்று தான் எனக்கு கொடுத்தாங்க, அந்த காசில் தான் இன்றைக்கி நான் படித்து நான் வந்து முன்னேறி உட்காந்துருக்கேன், இவ்வளோ நாள் அம்மாவுடைய தயவில் வாங்கும்போது என்னுடைய கை கீழே இறங்கி இருந்தது, கொடுக்கும்போது அம்மாவுடைய கை மேலே இருந்துச்சு, இன்றைக்கி நான் அம்மா கிட்ட கொடுத்துட்டேன்னா அம்மாவுடைய கை கீழே இறங்கிடும், என்னுடைய கை மேலே ஏறிடும்பா, என்றைக்குமே நம்ம வீட்டில் அம்மாவுடைய கை தான் உயர்ந்து நிற்கணும், நம்ம குடும்பத்துக்காக உருகி உருகி மெழுகுதிரி மாதிரி இன்றைக்கி உருவமே இல்லாமல் இருக்கிறாங்களே, அதனால் நான் அவங்க கையில் கொடுக்கலப்பான்னு சொன்னால், இந்த பாச உணர்வை நம் பிள்ளைகளுக்கு ஊட்டிவிட்டால் முதியோர் இல்லங்கள் வராது என்பது நிதர்சனமான உண்மை. அடுத்து ஆண்டாளுங்க, எங்கள் சீனியர் வந்தார், அந்த அம்மாவையும் விட்டு வைக்கல, எல்லா பாட்டையும் பாடுன்னு பாடுனா நாங்கள்லாம் என்ன பண்ணுறது? எல்லா பாட்டையும் பாடிட்டா கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகிடுச்சு. அதனால் ஆண்டாள் பிஞ்சாய் பழுத்தேனா ஆண்டாளை மாதிரின்னு திருக்கோளூர் பெண் பிள்ளை சொல்வார்கள். பிஞ்சாய் பழுத்தேனே, எந்த பழம் பிஞ்சில் பழுத்தாலும் அது சுவையாக இருக்குமா? எந்த பழம் பிஞ்சில் பழம் பழுத்துருச்சுன்னா அதை ஒதுக்கி தானே வைப்போம். ஆனால் ஆண்டாள் என்கின்ற பாவையினுடைய பாசுரங்களை படிக்க படிக்க நாவிலே தேன் ஊறுகிறது என்று சொன்னால் அதுதான் ஆண்டாள். அந்த பாசுரங்களைத்தான் பிஞ்சாய் பழுத்தேனோ, முதல் லிட்டில் பிரின்சஸ் ஆண்டாள் தான். என்ன சொன்னாலும் ஆண்டாளோட அப்பா கேட்டார். இன்னைக்கு இருக்கிற பிள்ளைங்களாம் லிட்டில் பிரின்ஸ் இல்லை, முதல்ல அதுக்கு ஆண்டாள் தான். ஆண்டாளைத்தான் நம்ம வீட்டு பிள்ளைங்க பூரா ஃபாலோ பண்ணுதுங்க. அவங்க அந்த பாசுரத்தில் ஒரு வரி வருதுங்க, கீச்சு கீச்சு என்று எங்கும் ஆனை சாத்தான் கலந்து பேசின பேச்சரவம் கேட்கலையே பேய் பெண்ணே. ஆனை சாத்தான் அப்படிங்கிறது
திருப்பாவை இந்த உரைகள் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பறவை அப்படின்னு தான் அதுக்கான உரைகளில் இருக்கும். அந்த பறவையினுடைய வரலாறை பார்த்தோம்னா எந்த அளவுக்கு நுட்பமாக ஆண்டாள் அதை கடைபிடித்திருக்கிறார் என்று தான் நம்ம பார்க்கணும். அந்த ஆனைச்சாத்தான் பறவைன்றது பறவை இனங்கள்லேயே காக்கும் கடவுள்னு சொல்லுவாங்க. எந்த மரத்தில் ஆனைச்சாத்தான் பறவை கூடு கட்டி இருக்கோ மற்ற பறவைகள் எல்லாம் அந்த மரத்திலே வந்து தஞ்சம் அடைந்து கொள்ளும். ஏனென்றால் பருந்து, கழுகு போன்ற அபாயமான பறவைகளிடமிருந்து ஆனைச்சாத்தான் அவர்களை காப்பாற்றிவிடும். எப்படிப்பட்ட பருகாக இருந்தாலும் ஆனைச்சாத்தான் அதை விரட்டி விட்டுவிடும். அப்படிப்பட்ட ஆனைச்சாத்தான் அந்த காக்கும் பறவை. அது எங்கள் ஊர் பக்கம்லாம் நாங்கள் என்ன சொல்லுவோம்னா கரிச்சாங்குருவின்னு சொல்லுவோம். காலையில் முதல்ல கூவுறது சேவல் கிடையாது, கௌதாரி 4:30 மணிக்கு சத்தம் கொடுத்துரும். அதுக்கப்புறம் மயில் கொடுக்கும், அதுக்கப்புறம் தான் இந்த கரிச்சாங்குருவி சத்தம் கொடுக்கும். சேவல் என்ன மாதிரி 7 மணிக்கு தான் கூவும். புரியுதுங்களா? இதுதான் கரிச்சாங்குருவியோட சத்தத்தை கேட்டு தூங்காதீங்கன்னா. அப்போ ஆண்டாள் இந்த பாட்டில் பெருமாளை எப்படி சொல்கிறான்னு நான் மறைமுகமாக எனக்கு எப்படி தோணுதுன்னா, நம்மை காக்கும் கடவுள் பெருமாள். இத்தனை மணிக்கு மேலே தூங்காத, அவரை வந்து பார்த்துட்டோன்னா எல்லாம் அவரை நம்மளை பார்த்து நமக்கு செய்ய வேண்டியதை செஞ்சு நம்மளை கரெக்டாக வச்சுக்கிருவாருன்னு தான் அந்த பாடல் மூலியமாக ஆண்டாள் நமக்கு சொல்கிறாங்க. இந்த காளையார் கோவில் கோபுரங்கள் இருக்குது. சின்ன மருது பெரிய மருது ஆட்சி செஞ்சாங்க. ஆங்கில படை வருது, விட்டுட்டு ஓடுறாங்க, அவருடைய இடத்தை பிடிக்கிறாங்க, வரலை. அவங்களுடைய மனைவிமார்களெல்லாம் சிறைபிடிக்கிறாங்க, வரலை. கருவூலத்தை சிறைபிடிக்கிறாங்க, வரலை. காளையார் கோவில் கோபுரத்தை தகர்ப்பேன் என்று சொன்னார்கள், இருவரும் வந்து சென்றார்கள் என்று சொன்னால் அதுதான் பக்தி. தனக்கும் தன் உடைமைகளுக்கும் என்ன ஆனாலும் பரவாயில்லை, இறைவனை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற பக்தி அவர்கள் மூலம் நாம் கடவுளை பார்க்கிறேன். அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த குப்பமுத்து ஆசாரின்னு ஒருத்தர் இருந்தாருங்க, ரதம் செய்கிறவர். இந்த மாதிரி பெரிய மருதுக்கு ஒரு ஆசை வருகிறது, இந்த கோவிலுக்கென்று ஒரு பிரத்யேக ரதத்தை செய்து வைக்க வேண்டும், அந்த ரதத்திலே இறைவன் பவனி வர வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த மாதிரி ரதம் செய்கிறவரை போய் பார்க்கிறார். மன்னன் போய் சொன்னோடனே, எனக்கு இப்போல்லாம் நான் தொழிலையே விட்டுட்டேன், நம்மளுடைய தளவாடங்களை எல்லாம் அந்நிய அரசு எடுத்து சென்றது, தொழிலில் இப்போ முன்ன மாதிரி எனக்கு வருமானம் இல்லை, நான் தொழிலை விட்டுறேன் அப்படின்றாரு. திரும்ப மன்னன் வற்புறுத்துறாரு. குப்பமுத்து ஆத்தாரி சொல்கிறார், இல்லை இல்லை முடியவே முடியாது. சரி இருங்க, நீங்களே இவ்வளோ தூரம் சொல்கிறீங்கன்னு சொன்னோன்னே ஆரூடம் போட்டு பார்த்துட்டு சொல்கிறாரு, கண்டிப்பாக முடியாதுன்றார். அப்போ மன்னன் சொல்கிறாரு, இது அரச கட்டளையாக கூட நீங்கள் எடுத்துக்கலன்னு பரவாயில்ல, ஒரு அடியாரோட கட்டளையாக எடுத்துகிட்டு நீங்கள் பண்ணிக்கலாமேன்னு கேட்கும்போது, இல்லை முடியவே முடியாதுன்றார். கடைசியில் சொன்னேன், என்ன நீ கேட்டாலும் நான் உனக்கு கொடுக்குறேன், தயவு செய்து ஒரு ரதத்தை இந்த கோயிலுக்குன்னு செஞ்சு கொடுத்துரு, என்னுடைய பணி முழுமையடையற்றோன்றாரு. நீங்கள் என்ன கேட்டாலும் கொடுப்பீங்களா? கண்டிப்பாக கொடுப்பேன், செய்கிறதுக்கு நான் ஒத்துக்கிறேன், உனக்கு என்னப்பா கூலி வேணுன்றார். எனக்கு இன்றைக்கி கூலி வேண்டாம், ரதம் ஓடுற அன்னைக்குன்னு நான் வந்து அந்த கூலியை வாங்கிக்கிறேன். சரி நீங்கள் போயிட்டு வாங்க, நான் செஞ்சு வச்சிட்றேன். ரதம் ரெடி, தயார் நிலையில் இருக்குது. வெள்ளோட்டம் விடுறதுக்கு வந்தாச்சு. சின்ன மருது பெரிய மருது ஊர் பெருமக்கள் எல்லாரும் வந்து நிற்கிறாங்க. அப்படியே ஒரு கொடி அசைத்து அந்த ரதத்தை ஓடுறதுக்கு தொடங்கி வைக்கிறாரு பெரிய மருது. ரதம் ஓட மாட்டேங்குது. அவர் அப்படியே ஆசாரியை பார்க்குறாரு, என்ன குப்பமுத்து ஆச்சாரி ஓட மாட்டேங்குது. மன்னன் கண்டிப்பாக ரதம் ஓடாது. ஏன்னு கேட்டார். இன்னும் நீங்கள் எனக்கு வந்து தட்சணை கொடுக்கலையே. சரி என்ன தட்சணை வேணும்? இந்த ரதம் புறப்பட்டு ஓடும்போது இன்றைக்கி நான் மன்னனாக இருக்கணும், நீங்கள் என் இடத்துல இருங்க அப்படின்றனா சின்ன மருதுக்கு கோவம் வந்து உடைவாள் அப்படியே உருவிடுறாரு. பெரிய மருது தடுத்து, நம்மளாம் ஆண்டவனுக்கு தொண்டு செய்வதற்காக ஒரு ரதத்தை செஞ்சுருக்கிறோம், நம்ம கொடுத்த வாக்கை காப்பாற்றணும், என்ன கேட்டாலும் தருவேன்னு கேட்டிருக்காரு. இவர் சாதாரண இந்த ஒரு மன்னன் பதவி தான் கேட்டிருக்காரு, கொடுத்துர்லான்றார். பெரிய மருது கொடுத்த உடனே குப்பமுத்து ஆசாரி உடைவாளெல்லாம் அணிஞ்சு தலையில் இதெல்லாம் வச்சு அவர் வர்றாரு. ஓடிக்கிட்டு இருக்க தேர் பாதியில் நின்றுது. திரும்பி பார்த்தா அந்த தேரோட சக்கரத்துக்கு கீழே குப்பமுத்து ஆசாரி கிடக்கிறாரு. உடனே பதறி போய் பெரிய மருது போய் தூக்கி, என்னங்க இப்படி ஆயிடுச்சுன்னு கேட்குறாரு. மன்னா, தேர் ஓடுற அன்னைக்குன்னு யார் மன்னனாக இருக்கிறானோ அவனோட தலையை இந்த தேர் கேட்குது, அதனால தான் நான் வேண்டான்னு சொன்னேன், நீங்கள் தான் என்னை வந்து வற்புறுத்தி இதை செய்ய சொன்னீங்க. இந்த நாட்டுக்கு நீங்கள் இருந்தால் பல சேவைகள் இந்த ஆண்டவனுக்கு செய்வீங்க, மக்களுக்கு செய்வீங்க, பக்தியை வளர்ப்பீங்க, அதனால் உங்கள் உயிர் முக்கியம், என்னோடய உயிர் முக்கியம் இல்லைம்பாரு. நல்லா இங்கே நீங்கள் பார்க்கணும், பக்திக்காக எதை வேண்டுமானாலும் துறந்த மன்னர்கள் வாழ்ந்த மண்ணில் நம்ம வாழ்ந்துருக்கிறோம்.
கலைக்காக இருந்தாலும் ஆண்டவனுக்காக தன் உயிரை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிற கலைஞர்களும் இந்த மண்ணிலே இருந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், இவர்கள் வாயிலாகத்தான் நாம் தெய்வத்தை பார்க்க முடியும். அவர்களிடத்திற்கு நாம் செய்ய வேண்டும் என்று சொன்னால், நம் இடத்தில் இருக்கிற அத்தனை தீய குணங்களையும் விட்டுவிட்டால் நாம் நாளையே இறைவனை அடைந்து விடலாம். இன்னும் உடையாள் அப்படிங்கிற ஒரு சாதாரண ஒரு சின்ன பொண்ணு தான். அந்த பெண்ணினுடைய வரலாறுகளை நாம் படிக்கிற போது நம்மை அறியாமலே நமக்கு வீரம் வருகிறது. வேலுநாச்சியார் அந்த வழியாக தப்பித்து போகிறார். அதை ஆங்கிலேயர் படை பார்த்து விடுகிறது. இந்த பெண்ணும் பார்த்து விடுகிறார். இந்த பெண்ணிடம் வந்து கேட்கிறார்கள், வேலுநாச்சியாரை பார்த்த இல்லை என்று இந்த பெண் சொல்கிறார். இல்லை உனக்கு தெரியும் அப்படின்றாங்க. எனக்கு தெரிந்தாலும் சொல்ல மாட்டேன் என்று சொன்னவுடன் அந்த பெண்ணை வாளை வைத்தே வெட்டி விடுகிறார். இன்றைக்கும் வெட்டுடையாள் காளியாக காளையார் கோயில் பக்கத்தில் இருந்து எல்லோருக்கும் அருளை கொடுக்கிறார் என்று சொன்னால், ஆண்டவனுக்கு செய்யும் தொண்டு மட்டும் தொண்டல்ல, இந்த நாட்டிற்கும் தொண்டு செய்தால் இறைவனாகலாம் என்பதுதான் உடையாளினுடைய வரலாறு நமக்கு காட்டுகிறது. பெரியவர்களே, கம்பன் கலைக்கூடம் ஏற்பாடு செய்து கொடுத்த இந்த இடத்திலே வந்து கம்பராமாயணத்தை பற்றி பேசவில்லை என்று சொன்னால் நீங்கள் யாரும் மன்னிக்க மாட்டீர்கள் என்று எனக்கு தெரியும். பெரியவர்களே, இதையும் இப்படியே ஒப்புக்கொள்கிறேன். இத்தனை பேரும் கம்பனை பேசிவிட்டார்கள். இனி நான் என்ன பேச முடியும்? கம்பராமாயணத்தை ஒரே வரியில் சொல்லிடலாம். ஒரு இல் ஒரு வில் ஒரு சொல், முடிஞ்சது. இல்லை கண்ணதாசன் மாதிரி லக்ஷ்மணன் கோடை கிழிச்சான், சீதை அந்த கோட்டுக்குள்ளே நின்றுருந்தா ராமாயணமே இருந்திருக்காது, முடிஞ்சிருக்கலாம். எல்லாரும் பேசிட்டாங்க. எனக்கு கம்பராமாயணம் படித்தாலே ஒன்றும் எனக்கு கையேகி பாத்திரத்தை பிடிக்கும், இல்லைன்னா பரதன் பாத்திரம். இந்த 2 பாத்திரங்கள் என்னை ரொம்பவும் மனம் கவர்ந்த பாத்திரங்கள். ஏன்னா வாழ்க்கையில் எப்போவுமே நம்ம ஜெயிச்சிட்டோம்னா, இப்போலாம் டிவியில் பார்க்குறோம், எல்லாரும் அழுகுறாங்க, ஐயோ நான் அவ்வளவு கஷ்டப்பட்டேன் இவ்வளவு கஷ்டப்பட்டேன். ஜெயிச்சவன் எல்லாமே கஷ்டப்பட்டு வந்தவன் தான். அது முதல்ல நமக்கு புரியணும். இன்னொன்று, நம்ம அழுகிறத விட்டுவிட்டு யாரெல்லாம் நமக்கு எதிரி ஆனாங்களோ அவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லணும். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம சாதாரணமாக தான் நம்ம இருந்திருப்போம். நம்ம பலம் என்னன்னே நமக்கு பக்கத்து வீட்டுக்காரன் தான் காட்டியிருப்பான். ஏன்னா அவன் 2 மாடி கட்டியிருப்பான். டே நான் 3வது மாடி கட்டுறேன்டா, நான் யாருன்னு காமிக்கிறேன்டா. கட்டுறோம் இல்லையா? இப்போ நீங்கள் கையையும் நம்ம திட்டக்கூடாது, கையையும் நல்லா சரியாக கவனிக்கணும். இப்போ ராமன் அயோத்தியில் பிறந்தார், சீதையை மணந்தார், அயோத்தியில் அரசாட்சி செஞ்சார், குழந்தைகள் பிறந்தது, அந்த குழந்தைங்களுக்கு பட்டத்தை கொடுத்துட்டு அவர் போயிட்டார்னா ராமனோட கதை முடிஞ்சிருக்குமா? இன்னைக்கும் நம்ம ராமாயணத்தை பேசுவோமா? எந்த இடத்துல ராமாயணம் உண்மையிலேயே தொடங்குது? ராமன் காட்டுக்கு போகணும் அந்த அம்மா கைகேயி என்னைக்கு சொல்லுதோ அன்னைக்கு ராமாயணம் தொடங்குது. சீதையினுடைய கற்பு நெறி இலங்கையை சுடுவதற்கு முன்பு அனுமனுடைய பக்தி தீ சுட்டது என்று சொன்னால், கைகேயி கேட்ட வரத்திற்கு பின்னாடி தான் அனுமன் நமக்கு வணங்கப்படுகிற தெய்வமாக நமக்கு அறியப்படுகிறார் இன்றைக்கு. இல்லைன்னா அனுமன் நமக்கு தெரிஞ்சிருப்பாரா? என்ன நடந்தது காப்பியத்தில்? ஏன் ராமனை ஊட்டி வளர்த்து, பரதனை விட நல்லா வளர்த்து, பக்கத்திலேயே வச்சு எல்லாம் சொல்லி கொடுத்து, ராமான்னு கிடந்தது நாம இல்லை, கைகேயி தான். இல்லைங்களா? கைகேயி ராமனை தன் பக்கத்தில் வச்சுக்கிட்டா, பரதனெல்லாம் தள்ளி போன்ட்டா. படிக்கிற எல்லாருக்கும் தொடக்கத்தில் பரதன் அவனோட பிள்ளையா ராமன் அவனோட பிள்ளையான்னு நமக்கு சந்தேகம் வருகிற அளவுக்கு அன்பையும் பாசத்தையும் வீரத்தையும் ஊட்டி வளர்த்த தாய் கைகேயி. ஏன் ஒரே நாளில் மாறி போறாள்? சரி, ராமன் நாடாளனுன்ட்டா, பரதன் நாடாளனுன்ட்டா, ராமன் காட்டுக்கு போன்ட்டா. பரதனை பற்றியும் கைகேயிக்கு தெரியும், ராமனை பற்றியும் கைகேயிக்கு தெரியும். எந்த இடத்துலையும் ராமனை இடையில பார்த்து பரதன் சிம்மாசனத்தில் உட்காந்து ஆட்சி செய்ய மாட்டான், பாதகையை வச்சு தான் ஆட்சி செய்கிறான். நீ சொல்லுப்பா அவன் கேட்பான்னு ஒரு இடத்துலையும் திருப்பி போய் அந்த அம்மா சொல்லலையே. ஏன் அந்த அம்மாவால் கண்டுபிடிச்சிருக்க முடியாதா? போயிருந்தா அந்த அம்மா சொன்னால் ராமன் கேட்பார், ராமன் சொன்னால் பரதன் கேட்பார், முடிஞ்சு போச்சே. ஒரு நாளில் ராமாயணம் மாறலை. எல்லா கதாபாத்திரங்களின் உண்மைத்தன்மை நமக்கு புலப்பட்டது. ஏன்னா நம்ம வாழ்க்கையில் பிரச்சனை வரும்போது தான் நம்ம சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் யார் நண்பர்கள், யார் எதிரி, யார் முதுகுல குத்துவா, யார் துரோகின்றது நமக்கு தெரியும். நெருக்கடி நிலை ராமனுக்கு வருகிற போது கைகேயியை எதிரியாக பார்த்து கொண்டு அத்தனை உறவுகளும் ராமனை அரவணைத்தது என்று சொன்னால், உறவினுடைய பலம்,
ராமனுக்கு புரிந்தது கைகேயி கேட்ட வரம்தான். அது மறுக்கவே முடியாத ஒரு விஷயந்தான். இன்னொரு விஷயம், எங்கள் சீனியர் கூட ஒரு ஆர்கியூமெண்ட்டில் சொன்னார், 2ASJல ராமாயணத்தை தான் சொன்னார். ராமன் வந்து நீ காட்டுக்கு போப்பா அப்படின்னு சொன்னோடனே மன்னவர் ஆணைன்னு சொன்னோடனே மன்னவர் என்ன சொல்லணுமா, நீ சொல்லியிருந்தா நான் கேட்டிருப்பேன்னு சொன்னார். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் அப்படின்னு மறந்ததை ஒரு ஜட்ஜு எழுதியிருக்காருன்னு ஜட்ஜ்மெண்ட்டும் கொடுத்தோம்னா, என்னைக்கோ நடந்த ஒரு விஷயம் இன்னைக்கு நீதிமன்றத்தில் நாங்கள் பேசுகிறோம் என்று சொன்னால் கைகேயி ஒரு நாளில் மாறிப்போனதால் தான். அதை நன்றாக நீங்கள் கவனிக்கணும். இன்னைக்கு நம்ம அனுமன் ஜெயந்தி கொண்டாடுகிறோம் என்று சொன்னால் கைகேயி கேட்ட ஒற்றை வரம், உடல் முழுவதும் ரோமங்கள் அதிகம், ஆனால் துளி கூட காமம் இல்லை, அனுமனுக்கு பக்தி அதிகம். அந்த பக்தி இன்றைக்கும் நாம் கொண்டாடுகிறோம் என்று சொன்னால் கைகேயி கேட்ட வரம். ஏன் கைகேயி அப்படி மாறி போனாங்க? எதனால? மன்னன் வேட்டைக்கு போறாரு. வேட்டைக்கு போன மன்னன் அப்படியே எப்பவுமே ஆடம்பரமாக ரொம்ப ஜெகஜாண்டிக்காக வர்றவர் அப்படியே தலையை தொங்க போட்டுட்டு வர்றாரு. உடனே ஒற்றனை கைகேயி அனுப்பி என்ன நடந்ததுன்னு விசாரிச்சுட்டு வான்னு சொன்னோன்னா ஒற்றன் போய் பார்க்குறாரு. எல்லாத்தையும் வந்து கைகேயிட்ட ஒப்பிக்கிறாரு. மன்னன் வேட்டைக்கு போனார், வேட்டையாடுவதற்காக அம்பு எய்தார். ஒரு பையன் வயதான அவங்க அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு வந்து தாகம்னு சொல்லி தண்ணி மோப்பதற்காக போகிறான். விலங்கோட சத்தம்னு நினச்சி அம்பு விட்டார். அந்த பையன் மேலே பற்றுது. சத்தம் கேட்டு தசரதன் போய் பார்க்குறான். இந்த மாதிரி நீங்கள் மாறுதலாக அம்பு பட்டுருச்சு, என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்கிறான். மன்னிப்பெல்லாம் வேண்டாம், என்னுடைய வயசான அப்பா அம்மா அங்கே இருக்காங்க, தயவு செய்து அவர்களை எனக்கு பின்னாடி பார்த்துக்கோங்கன்னு அவர் சொன்ன உடனே தசரதன் தலையை குனிஞ்சிட்டு அப்படியே போய் அந்த அந்தணர்கிட்ட சொல்கிறாரு. அவங்க 2 வயசானவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கோபப்பட்டு முன்கோபம், இன்றைக்கு எப்படி நான் புத்திர சோகத்தால் நாங்கள் உயிர் விடுகிறோமோ உனக்கும் புத்திர சோகத்தால் மரணம் அப்படின்னு சாபம் கொடுத்துட்டு அவங்க போகிறாங்க. அப்படியே பிள்ளைகள் மேலே பாசம் வச்ச தசரதன் உள்ளே வராரு. இந்த விஷயத்தை கைகேயி தெரிஞ்சுக்கிறாங்க. எப்போவுமே வீட்டில் இருக்கிற அப்பாக்களை விட அம்மாக்கள் ரொம்ப நுண்ணறிவாக இருப்பாங்க. ஏன்னா அப்பா எவ்வளோ பணம் வச்சாலும் எங்கே வைப்பார், எப்படி கண்டுபிடிப்பான்னு அவங்களால தான் எடுக்க முடியும். அதனால் கைகேயி அதை கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ தலைமை ஜோதிடரை அழைச்சிட்டு வர்றாங்க. மாதிரி தலைமை ஜோதிடர் வந்து இந்த மாதிரி விஷயத்தை சொல்கிறாரு. இந்த கிரக நிலைகளெல்லாம் நம்ம ஆராய்ந்து பார்க்கிற போது இந்த அயோத்தி மண்ணிலே யார் மன்னனாக இருந்தாலும் நிச்சயம் அவர்களுக்கு மரணம் என்று இருக்கிறது. அதனால் மன்னன் வேறு இப்படி ஒரு சாபத்தை வாங்கி வந்திருக்கிறார். ஒன்று, புத்திரர்களுடைய மரணத்தால் அவருக்கு மரணம், இல்லை என்றால் புத்திரர்களுடைய பிரிவால் அவருக்கு மரணம் என்று சொல்லுகிறார். கைகேயி அவரை அனுப்பிவிட்டு யோசிக்கிறாள். புத்திர மரணத்தால் மரணம், இல்லை என்றால் புத்திர பிரிவால் மரணம், யார் மன்னனாக இருந்தாலும் அவர்களுக்கு மரணம் என்று இருக்கிற போது மன்னன் எப்படியும் ராமனைத்தான் மன்னனாக்குவார். ராமன் அரசவையில் இருந்து ஏதாவது நேர்ந்து விட்டால் இந்த உலகத்திற்கு சொல்ல வேண்டிய கருத்தை அவன் சொல்லாமல் போய்விடுவான் என்கின்ற ஒரு அச்சம். அப்படி என்றால் ராமனை இந்த இடத்திலிருந்து அனுப்பிவிட வேண்டும். அதனால்தான் மன்னனிடம் நீங்கள் கொடுத்த வரத்தை நான் இப்போது கேட்கிறேன் என்று அந்த வரங்களை கைகேயி பெற்றுக்கொண்டு காலம் முழுவதும் பழியை அவள் சுமர்க்கிறாள். அதனால்தான் ராமன் காட்டுக்கு செல்ல வேண்டும், தன் மகன் பரதன் நாடாள வேண்டும் என்ற ஒரு வரத்தை கேட்டு ராம கதையை நகர்த்தி ராமனினுடைய அவதார நோக்கத்தை பூர்த்தி அடைய வைத்த பெருமை நம் கைகேயிக்கு மட்டும்தான் உண்டு. ஆனால் கைகேயி செஞ்ச ஒரு புண்ணியம் தன் பிள்ளையை காப்பாற்றி, அதனால தான் புண்ணியம் செய் அப்படின்னு நம்ம வீட்டில் எல்லாரும் சொல்லுவாங்க. ராமனை காப்பாற்றணுன்ற ஒரு நல்ல எண்ணம் இருந்ததால தான் அரசனான அவன் மகன் பரதன் அந்த சிம்மாசனத்தில் உட்காரலை, காட்டுக்கே போய் ராமனோட பாதகையை வாங்கி வந்து அரசாட்சி செய்து மீண்டும் ராமனிடம் ஒப்படைத்தார் என்று சொன்னால் அதுதான் கைகேயினுடைய வளர்ப்பு. ஒரு நல்ல தாயினுடைய வளர்ந்த பிள்ளைகள் தவறு செய்ய மாட்டார்கள் என்பதற்கு தசரதனுடைய புதல்வர்கள் தான் உதாரணம். எப்படி பார்த்தாலும் ராமகாதை மட்டுமல்ல, நம் வாழ்க்கையிலும்
எவ்வளவு தூரம் நாம் உயர்கிறோம் என்று சொன்னால் அவ்வளவு எதிரிகளை நாம் பெற்றிருக்கிறோம். அந்த எதிரிகளால் தான் நாம் மிக உயர்ந்த இடத்திற்கு போகிறோம். வாழ்க்கையில் நாம் யாருக்காவது நன்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய எதிரிகளுக்குத்தான் சொல்ல வேண்டும். அதுதான் நிதர்சனமான உண்மை பெரியோர்களே. இந்த அழகிய மணவாளர் சிலையை ஸ்ரீரங்கத்திலிருந்து டெல்லி சுல்தானிய அரசு வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அந்த அழகிய மணவாளர் சிலை போனதிலிருந்து அந்த அழகை பார்த்து பார்த்து வர்ணித்து கும்பிட்ட அந்த அடியார்களெல்லாம் ரொம்ப வருத்தத்தில் இருக்கும்போது இந்த நாட்டியம் ஆடுற வள்ளின்ற ஒரு பெண் என்ன செய்வாங்கன்னா, நாங்கள் அதை எப்படியாவது போய் வாங்கிட்டு வரோம், இந்த அழகிய மணவாளர் சிலையை நாங்கள் கொண்டு வந்துடுறோம், எப்படியாவது எங்கள் உயிரை பணைய வச்சாதான் நாங்கள் எடுத்துகிட்டு வந்துடுறோம். இங்கேருந்து அவங்க டெல்லி போகிறாங்க. டெல்லி போய் பெருமாளுக்கு உகந்த ஒரு நாளில் அந்த மாலிகபூர் அரண்மனையில் நடனம் ஆடுறாங்க. அந்த நடனம் ஆட ஆட அந்த நடனத்தை பிடித்து போன அந்த மாலிகபூர் ராஜா, நீங்கள் என்ன வேணாலும் கேளுங்க, உங்களுக்கு நான் தந்துடுறேன் அப்படின்றாரு சந்தோஷத்தில். அந்த பெண் புத்திசாலி இல்லையா, வந்ததே ஒரு காரணமாக தானே வந்தாங்க, நான் என்ன கேட்டாலும் நீங்கள் கொடுப்பீங்களான்னு கேட்குறேன். கண்டிப்பாக நீ என்ன கேட்டாலும் கொடுப்பேன்ற அவன் கலைக்காகன்றாரு. சரி, உங்கள் பொண்ணு சுரதானி கையில் இருக்கிற அந்த அழகிய மணவாளர் சிலையை கொஞ்சம் கொடுங்க. இப்போ போனால் என் பிள்ளை கேட்காது. அந்த காலத்துலேருந்து எந்த பொம்பளை பிள்ளையும் அப்பா பேச்சை கேட்குறதில்ல, அது வேறு விஷயம். அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அழகிய மணவாளர் சிலை என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பொண்ணு தூங்கின பிறகு எடுத்து கொடுத்து ஸ்ரீரங்கம் வந்துடுது. அந்த பொண்ணு உருக்க போன சிலையை தான் நான் வாங்கி வச்சுக்கிறேன்னு சொல்லி பெருமாளுக்கு நெய்வேதனம் பண்ண, சாப்பாடு பண்ண, ஆடை அணிகலங்கள் பூட்ட, இதையெல்லாம் அந்த பொண்ணு செஞ்சவங்க சுரதானி. பெருமாளை விட்டு நான் இருக்க மாட்டேன்னு அந்த பொண்ணு ஸ்ரீரங்கத்துக்கு வந்துடுறாங்க. இதுக்கு முன்னாடியே விவரம் தெரிஞ்ச நம்ம பட்டர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த சிலையை ஒழிச்சு வச்சிடுறாங்க. அங்கேயே ஸ்ரீரங்கத்தில் வந்து தங்குற அந்த சுரதானி என்ன பண்ணுறாங்கன்னா, பெருமாள் பெருமாள் பெருமாள்னு ஏங்கி அங்கேயே தன்னோட உயிரை விட்டுடுறாங்க. அந்த உயிரை விட்டோடனே அந்த பொண்ணை நல்ல முறையில் எல்லாமே நம்ம செஞ்சிட்றாங்க. அதுக்கப்புறம் அந்த பட்டரோட கனவுல தோன்றி, சுரதானியினுடைய காதலை, அன்பை நான் ஏற்றுக்கொண்டேன், சுரதானியை நான் என் பக்கத்தில் வைத்து கொள்ள விரும்புகிறேன்னு பெருமாள் சொன்ன பிறகு, இன்றைக்கும் ஸ்ரீரங்கம் கோயிலில் துலுக்க நாச்சியார் அப்படின்ற ஒரு சன்னதியில் நம்ம தெய்வமாக அவங்கள வணங்குறோன்னு சொன்னோம்னா, இன்றைக்கும் பெருமாள் வருடத்தில் ஒரு முறை லுங்கி கட்டிட்டு போய் துலுக்கநாச்சியார் சன்னதிக்குள்ளே போய், துலுக்கநாச்சியார் சன்னதியில் சிலை வடிவம் கிடையாது, ஏன்னா இஸ்லாம் வழிபாடு வந்து சிலை வடிவம் கிடையாது, படம் தான் அவங்களோடது வரைஞ்சிருக்கும். அதே துலுக்கநாச்சியாருக்கு ரொட்டியும் வெண்ணெயின் நெய்வேத்தியம் நம்ம செய்கிறோம். பெருமாளும் இந்த மாதிரி மார்கழி மாதத்தில் அவருக்கும் அந்த நெய்வேத்தியமாக படைக்கிறாங்கன்னு சொன்னாங்கன்னா, மதங்கள் கடந்து இனங்கள் கடந்து பக்தி என்பது போற்றுதலுக்குரியது. கண்ணதாசன் சொன்னது போல, கடலுக்குள் பிரிவும் இல்லை, கடவுளில் பேதம் இல்லை என்று வெளிப்படுகிறது. எல்லாவற்றையும் மறந்து அன்போடு இறைவனை நாம் பிரார்த்தனை செய்தால் நிச்சயம் இறைவனினுடைய திருப்பாதங்களில் நாம் அவரை சரணடைந்து விடலாம் என்று கூறி நல்லதோர் வாய்ப்பினை நல்கிய உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.